ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. நாளை காலை 4:46 வரை உள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:23 வரை உள்ளது. சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாள். இன்று போகி பண்டிகை. அன்பர்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆருத்ரா தரிசனம். சிவாலயங்களில் நடராஜருக்கு இன்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதில் பங்கு கொண்டு நடராஜருடைய அருளை பெற வேண்டுகிறேன். நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இதில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் பிள்ளையார் கோவில் சென்று திதிரு தேங்காய் உடைத்து, பின் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி, அம்பாளுக்கு வெண்புஷ்பம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி அருளை பெற்ற பின் நீங்கள் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாளாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு செயல்பாடுகளில் சற்று தாமதம் ஏற்படும். அந்த தாமதத்தை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவு தனவரவு உண்டாகும். ஆபீஸ்க்கு போற மேஷராசி அன்பர்களே, இன்று காலையில் லேட்டாக கிளம்பாதீங்க. சீக்கிரமாக கிளம்பி போங்க. காலையில் போகியை கொண்டாடிட்டு போங்க. தேவையில்லாத பொருட்களை எரிச்சிட்டு, மற்றபடி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸ் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரோட முக்கிய வேலைகள் ஏதாச்சும் இருந்தன அதில் பங்கு கொள்ளுங்க. வியாபாரிகளே, இன்று வியாபாரம் அமோகமாக நடக்கும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் வரும். ஒரு சில செயல்பாடுகள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் பிள்ளையார் கோவில் சென்று அதன் பின் சிவாலயத்துக்கு சென்று சிவாலயத்தில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு இன்று வேலை ஆர்டர்கள் வரும். அதை செய்வதனால் உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள் இன்று காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் ஆலயம். பின் நடராஜர் ஆலயத்துக்கு சென்று சிவாலயத்தில் உள்ள நடராஜருக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொள்ளவும் நடராஜரை அருளை பெற வேண்டுகிறேன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான நாளாகும். இருந்தாலும் ஆபீஸ் செல்பவர்களே, நீங்கள் ஆபீஸுக்கு செல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தார்கள் ஒரு பட்ஜெட் கொடுப்பார்கள். செலவு பட்ஜெட்டாக இருக்கும். அதில் சுருக்கமாக சொல்லி சுருக்கமாக செலவு செய்யுங்கள். வியாபாரிகளே, இன்று நீங்கள் பொருட்களை உங்களுக்கு சப்ளை பண்ணுவர்கள் லேட்டாக பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க சார் அவங்கக்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு சில செலவுங்க வருங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு செலவு வருங்க. இல்லைன்னா கார்பரேஷன் ஆளுங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஏதோ ஒரு செலவு வருங்க. அந்த செலவை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க. அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தனவரவு பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு வியாபாரம் அமோகமாக நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேலை வாய்ப்புகள்லாம் வரும். இருந்தாலும் சில பேர் வாதாடுவாங்க. கொஞ்சமாக கொடுக்குறாங்க, எனக்கு இப்போ அவ்வளோ பைசா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, இருந்தால் இருந்துட்டு போட்டோங்க. கொஞ்சமாக பைசா வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் செய்யுங்க. பின்னாடி அவர் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம்
பிள்ளையார் கோயில், அடுத்து சிவாலயத்தில் சென்று நடராஜருடைய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதன் பின் நீங்கள் கால பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்கள். ஆகையால் உங்களுக்கு பணவரவு தனவரவு இரட்டிப்பாகும். மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் சாமர்த்தியசாலிகள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு, நடக்க போற சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு செய்திகள் வந்தவனா இருக்குங்க. உங்க குடும்பத்துல கூட ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலாங்க. அதாவது உங்க பெண் பிள்ளையா இருந்தா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பீங்க. சில வயசுக்கு வந்த ஆண் பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இதெல்லாம் நல்லது நடக்குங்க. அந்த செய்திகளாச்சும் உங்களுக்கு வருங்க. ஆபீஸ் போறவங்களே, மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் லீவா இருந்தா, வீட்டுல இருந்தா உங்க உறவினர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்லுவாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க தொழிலோட சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருங்க. அதாவது நல்ல விஷயங்கள்ல புது தொழில் ஏதாச்சும் ஒன்று தொடங்கலாமா, அதுக்குரிய ஆர்டர்கள் கிடைக்கலாமா, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க நீங்க வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் லாபம் இல்லாம இருக்குன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்க தண்டல் வாங்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பேங்க் ஆஃபீஸில் ஏதாச்சும் லோன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, அதுக்குரிய ஆட்களையாச்சும் உங்களுக்கு கண்ணில் காட்டுவார் இறைவன். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு சுப செய்தி வருங்க. அதுதாங்க இன்னைக்கு வரக்கூடியது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம் மற்றும் நடராஜருடைய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் இரட்டிப்பாகும். கடகராசி அன்பர்களே, நேத்து வரைக்கும் நீங்க குழப்பமா இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க. ஆபீஸ் போறவங்க ஆபீஸ் போயிடுங்க. அங்க உங்களுக்கு ஆபீஸ் வேலைகள்ல மத்தவங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். வியாபாரிகளே, உங்களுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது அல்லது லோன் வாங்குற இடத்துல நீங்க பணம் கட்ட வேண்டியது இருந்தா, அந்த பணங்கள் உங்களுக்கு ஈஸியா வந்து அடையுங்க. அதாவது வியாபாரத்தின் மூலியமா வந்து அடையுங்க. அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சா விடுவீங்க. க கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாங்க நான் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நிம்மதியா வேலை செஞ்சேங்க. ஏதோ இந்த தண்டல்காரர்கிட்ட பழைய பாக்கிலாம் ஒரு 3 நாள் நம்ம கட்டாம போயிட்டோங்க. அந்த காசு இன்னைக்கு வந்துங்க, அவரு கட்டிட்டேங்க. இப்பதாங்க நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவீங்க. கடகராசி அன்பர்களே, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு எள்ளெண்ணெய் வைங்க. சாயங்காலம் கால பைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அது போதுங்க, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பணவரவு தனவரவு கட்டாயம் உண்டுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்க அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்க. எதுலயுமே நீங்க தனிச்சு செயல்படுவீங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ நீங்க மனசாந்தமா இருப்பீங்க. அதுக்கு காரணம் உண்டுங்க. ஆபீஸ் போறவங்களுக்கு போனீங்கன்னா உங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதனால அமைதி பாராட்டுவீங்க. அதே சமயத்துல மேலதிகாரிகளும் உங்களோட இணக்கமா இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ஃபைல குடுத்து வேலைய வாங்குவாங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க. செய்யுங்க. அதனால உங்களுக்கு நல்ல பலன் தாங்க வருங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு எல்லா ஒர்க்கையும் நீங்க முடிச்சிருப்பீங்க. பணம் கட்ட வேண்டியவங்களுக்கு கட்டிட்டு இருப்பீங்க. பேங்க்குக்கு கட்ட வேண்டியது செக் வந்தா பவுன்ஸ் ஆகாம பணத்த கட்டிடுவீங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க. அதனால உங்களுக்கு சாந்த சுரூபமா இருப்பீங்க. உங்களுக்கு வந்த வாடிக்கையாளரும் அடாவடியா எதுவும் பேச மாட்டாங்கங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வரவு மேல வரவு வருங்க. ஆர்டர் மேல ஆர்டர் வருங்க. அதனால உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்குங்க. சாந்தமா பேசுவீங்க. சாந்தமா நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் ஆர்டர் அதிகமாவே வருங்க. அத மட்டும் மனசுல நிறுத்திங்க. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம், முக்கியமா சொல்லப்போனா அம்மனுடைய ஆலயம். அம்மன் கோயில். உங்களுக்கு பக்கத்துல அம்மன் கோயில் இல்லைங்க. உங்களுக்கு தூரமா இருக்குங்க. பக்கத்துல மாரியம்மன் தான் இருக்குங்க. அங்காள பரமேஸ்வரர் இருக்காங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. அப்புறம் சிவாலயத்துல நடராஜருடைய அபிஷேகத்துல பங்கு கொண்டு அது அவருடைய அருளை பெறுங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு 2மே கிடைக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க கவர்ச்சியா பேசி எல்லாருடைய நட்பையும் சம்பாரிச்சிடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான நாள். ஆபீஸ் போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே நல்ல விதமா முடியுங்க. வேலைகள்லாம் ஈஸியா முடியுங்க. நன்மைக்கு மேல நன்மை நடக்குங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏதாச்சும் பழைய பாக்கிகள் இருந்தா இன்னைக்கு வசூல் ஆகுங்க. அதுவும் ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மையாவே முடியுங்க. கடின உழைப்பாளிகள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல உங்க நண்பர் ஏதாச்சும் உதவுவாரு. இல்லன்னா
தூரத்து உறவினர் யாராச்சும் உதவுவாங்க. உறவினர் இல்லன்னா, நண்பருக்கு தெரிஞ்ச நண்பர் மூலியமாச்சும் உங்களுக்கு ஒரு பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. இல்லன்னா ஆர்டர் கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு ஒரு நன்மை தாங்க நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு மேன்மையான நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயங்க. துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு, சாயங்காலம் நடராஜருடைய கோயிலுக்கு போயிட்டு, அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. நடராஜருடைய அருளையும் பெறுங்க. இன்னைக்கு மேன்மையான நாளுங்க. பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் நீங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. ஆனா, இன்னைக்கு ஏதோ நீங்க கொஞ்சம் அமைதியா பேசி காரியத்த முடிப்பீங்க. இருந்தாலும், நீங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளே பேசிட்டு இருப்பீங்க. அவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மேன்மையா இருக்குங்க உங்க நாள். அதன் மூலியமா உங்களுக்கு தனவரவு, பணவரவு உண்டுங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கும் மேன்மையா இருக்கும் நாளு. வியாபாரிகள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கும் மேன்மையா இருக்குங்க. எந்த மாரி மேன்மை இருக்குன்னீங்கன்னா, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். பேங்க் ஆஃபீசர் வந்துட்டு உங்களுக்கு லோன் தருவாரு. அது மூலியமா மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மை இருக்கும். ஆர்டர் மேல ஆர்டர் வந்துட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம், துளாராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்துக்கு போங்க. சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்க. அதே சமயம் நீங்க இன்னொன்னு பண்ணணுங்க. என்ன பண்ணணும்னு சொன்னா, துளாராசிக்காரங்க கொஞ்சம் அமைதிய கையாளணுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா போதும். எல்லா விதத்திலயும் மேன்மை அடைஞ்சிருவீங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற துர்க்கை அம்மன், காளியம்மன் கோவில்லயும் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திருங்க. எல்லா விதத்திலயும் சந்தோஷமான நாளு. பணவரவு, தனவரவு 2ம் கிடைக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க யாரையும் எடை போட்டதுல கில்லாடிங்க நீங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஏன்பா இந்த பேச்சு? யார்கிட்ட பேசினாலும் உண்மைய சொன்னாலும் யாரையும் ஏத்துக்கிட மாட்றாங்க அப்படின்னு தோணும். ஆஃபீஸுக்கு போறவங்கள நீங்க இன்னைக்கு அமைதியா வேலைய செய்யுங்க. மன அமைதியோட இருங்க. சாந்தமா இருங்க. உங்க சக அ ஸ்டாஃப் யாராச்சும் உங்ககிட்ட பேசினா கூட சிரிச்சுக்கிட்டு பேசி மழுப்பலா பதில் சொல்லிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு ஏற்றத்த தரும். வியாபாரிகளே, இன்னைக்கு யாராச்சும் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள் வந்து, "இந்த பொருள் நல்லா இல்ல அண்ணாச்சி. இது எல்லாமே எங்களுக்கு வீணாகி போச்சு அண்ணாச்சி." ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய சொன்னாங்கன்னா, மாத்தி குடுத்துருங்க அமைதியா. ஒன் அதனால அவங்க மூலியமா ரெட்டிப்பு பணம் வருங்க. இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. அதன் மூலியமா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? உங்களுடைய அ இவங்க வருவாங்க வாடிக்கையாளர்கள். அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க செஞ்ச வேலையே சரியில்லைங்க. இன்னைக்கு ஒரு மாரியா இருக்குங்க. முன்னாடிலாம் நல்லா செஞ்சீங்க, இப்ப நல்லா செய்யலீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டு, அத கொண்டு வாங்க. நான் திரும்பவும் பண்ணி தரேன்னு சொல்லுங்க. அவங்களே உங்களுக்கு அதுக்குரிய சன்மானத்த குடுத்துட்டு போயிடுவாங்க. அது மூலியமா பணவரவு, தனவரவு உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயங்க. முருகர் ஆலயத்துக்கு போங்க. நெய் தீபம் ஏத்துங்க. முருகரை வணங்குங்க. அதுக்கப்புறம் நடராஜருக்கு நடக்கிற அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. நடராஜர் அருள பெறுங்க. பணவரவு, தனவரவு 2ம் சித்திக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க எப்பயுமே எல்லா விதத்திலும் பெருமைய பேசிட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் போற தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு மேன்மையா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய பாக்கி வரணும். அதோ இன்கிரிமெண்ட் வர்றதோ, ஏதோ ஒரு லோன் போட்டது வராம இருந்ததோ, அது வருங்க. அது ஒரு விதத்துல உங்களுக்கு வரவாகுங்க. வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு உங்களுக்கு தனலாபம் அதிகமா வருங்க. ஒரு பொருள் ஓடாம ரொம்ப நாள் விக்காம இருந்திருக்கும். அந்த பொருள இன்னைக்கு வாங்கிட்டு போவாங்க. இது இடத்த அடைச்சிட்டு இருக்கே, இதுல ஏகப்பட்ட முதலீடு போட்டு வச்சிருக்கனே, இது போகவே இல்லன்னு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த பொருள் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வரவு, தனவரவு அதிகம் தாங்க. அதே சமயம் கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைய செஞ்சுட்டு பணம் குடுக்காம டிமிக்கி குடுத்துட்டு போனவர் வந்து அந்த பணத்த குடுத்துட்டு போவாருங்க. ஏன்னா, அடுத்த நாள் உங்ககிட்ட வந்து அந்த வேலைய செய்யணும்னு சொல்றதுக்காகவே வந்து குடுத்துட்டு போயிடுவாருங்க. அதுவும் ஒரு விதத்துல உங்களுக்கு வரவு தாங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் சித்தர்கள் ஆலயம்ங்க. ஷிரடி சாய்பாபா ஆலயத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்க போ வேண்டிய ஆலயம் ராகவேந்தர் ஆலயத்துக்கு போங்க. சாயங்காலம் நடக்கிற நடராஜருடைய அபிஷேகத்திலயும் நீங்க
பங்கு கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கும். பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுகமா இருப்பீங்க. காலைல ஆஃபீஸ் போறவங்க லேட்டா மட்டும் போயிடாதீங்க. சுகமா தூங்கிடாதீங்க. இன்னைக்கு போகி பண்டிகை. அதனால வீட்ல இருக்கிற இதுகள்லாம் தேவையில்லாத பொருட்கள எரிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுங்க. கிளம்பி போயிட்டு, இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்தாலே உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா பேசுவீங்க. அதுவே சுகமா இருக்கும். இத்தன நாள் முகத்த திருப்பிட்டு போனவங்க கூட சந்தோஷமா பேசுவாங்க. வியாபாரிகளே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுங்க. இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்பாங்க. நீங்க எரிச்சல் அடையாம நீங்க குடுத்தீங்கன்னா, அவர் மூலியமா ரெட்டிப்பு ஆர்டர் வருங்க. அதனால பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நம்மளுக்கு உடல் சோர்வா இருக்கு. இன்னைக்கு சுகமா தூங்கலான்னு தோணும். இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வந்து போய் எடுத்து செய்யுங்க. அது மூலியமா பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. மகராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க காலையில குளிச்சுட்டு பெருமாள் ஆலயத்துக்கு போயிடுங்க. பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாள தரிசனம் பண்ணிட்டு, சாயங்காலம் நடக்கக்கூடிய நடராஜர் அபிஷேகத்திலையும் பங்கு கொண்டு, இல்ல காலையில போக முடியலன்னா சாயங்காலமாச்சு நடராஜர் அபிஷேகத்துல பங்கு கொண்டுங்க. பங்கு கொண்டு அவருடைய அருள பெறுங்க. எல்லாவற்றிலும் பணவரவு, தனவரவு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நீங்க இது நாள் வரைக்கும் யார் யாருக்கோ உதவி பண்ணீங்க. அதுக்கு பாராட்டவே இல்லன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் போற கும்பராசி அன்பர்களே, உங்கள பார்த்தீங்கன்னா, இப்பதான் உங்க மேலதிகாரிகள் சொல்லுவாங்க. சிறப்பாக நீங்க பணியாற்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு மழையா இருக்குங்க. அதே சமயம் வியாபாரிகளே, நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கள யாருங்க பாராட்ட போறாங்க? நிச்சயமா உங்கள பாராட்டுவாங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்த வியாபாரிகள் சமுதாய பணியிலும் ஈடுபட்டிருப்பாங்க. அதன் மூலியமா அந்த ஊர் கவுன்சிலரோ, அந்த ஊர் எம்எல்ஏவோ, இல்ல மேல் அதிகாரிகளோ யாராச்சும் உங்களுக்கு சால்வ போடுற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் நடக்குங்க. அதே சமயம் கடின உழைப்பாளிகளே, நீங்க செஞ்ச வேலை தாங்க சிறப்பான வேலை. யாருமே சரியா செய்யலன்னு சொல்லிட்டு உங்க வாடிக்கையாளர் பாராட்டு மழை பொழிவாங்க. அது மூலியமா உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, நீங்க காலையில காகத்துக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, மத்தியானம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்க கீரையும், வாழைப்பழமும் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாய் நைட்டு இல்லன்னா சாயங்காலம் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த 4 கால் பிராணியான பைரவர் இருக்கார் பாருங்க, நன்றியுள்ளவர். அவருக்கு பிஸ்கட்டோ, தின்பண்டமோ வாங்கி குடுங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாம் வரக்கூடிய நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இன்பமயமான நாளாக அமையும் சார். என்னன்னா, ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வருங்க. சக ஊழியர்கள் சொல்லுவாங்க, "இன்கிரிமெண்ட் வருதுய்யா, உனக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி போச்சுய்யா, இல்லன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரப்போகுதுய்யா." ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்குங்க. அதே சமயம் வியாபாரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கவலையே பட வேணாம். நீங்க கூட வீட்டுக்கு லோன் போட்டிருப்பீங்க கட்டுறதுக்கு. அதுக்கு லோன் கிடைக்கும். அதே சமயத்துல அந்த செய்தி வரும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கு லோன் கட்டிருப்பீங்க. பேங்க் மேனேஜர் இன்னைக்கு வியாபார அபிவிருத்திக்காக லோன் கிடைக்கும்ன்ற செய்திய யார் மூலியாச்சும் சொல்லி அனுப்புவாரு. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ரொம்ப நாளா ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். அந்த வழக்குல உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வருமான்னு காத்துட்டு இருப்பீங்க. அந்த செய்தி வருங்க. இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு இன்பமான செய்தி வருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாராச்சும் வருவாங்க. அதாவது நீங்க வேலை குடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. அவங்க மூலியமா நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேங்க் உயர் அதிகாரிகள் தெரிஞ்சிருப்பாங்க. "ஏன்பா இப்படி நீ கஷ்டப்படுற? வட்டி வாங்கியிருக்கியே, அநியாய வட்டி வாங்கி குடுக்குறியே" அப்படின்னு சொல்லி, இன்னும் கம்மியான வட்டிக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்பமான செய்தியா இருக்குங்க. மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயிலுங்க. அடுத்தது ஷிரடி சாய்பாபா, ராகவேந்திர ஆலயம், சித்தர்களுடைய சமாதி. அங்க போய் தியானம் பண்ணுங்க. கடைசியா நீங்க நடராஜருடைய அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. அதன் மூலியம் அவருடைய அருள பெறுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. பணவரவு, தனவரவு 2மே வருங்க. 12 ராசி அன்பர்களும் இன்று காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் அம்பாள் ஆலயம். பெருமா பெரும்பாலும் அம்பாள் ஆலயம் எல்லா ஊர்லயுமே இருக்குங்க. இன்னைக்கு பௌர்ணமின்றதுனால காலையிலேயே அம்பாள் ஆலயத்துக்கு போயிட்டு, நீங்க ஒரு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. சாயங்காலமா நீங்க செல்ல வேண்டிய ஆலயம், சிவாலயம். அங்க போயிட்டு நடராஜ
சுவாமிகளுடைய அபிஷேகம் நடைபெறுங்க. அந்த அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. பங்கு கொள்றதுக்கு பொருட்கள கூட நீங்க வாங்கி தரலாம். அந்த வசதி எங்களுக்கு இல்லன்னு சொல்றவங்க, நெய் தீபமாச்சும் ஏத்தி, "ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்" அப்படின்னு பஞ்சாட்சரத்த விடாம சொல்லுங்க. நடராஜருடைய அருள் உங்களுக்கு கிட்டுங்க. அதனால ஏற்றமான நாளாங்க அமையுங்க. மாணவ, மாணவிகளே, இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சிருங்க. இன்னைக்கு போகி பண்டிகை. அம்மா எழுப்பி விட்டுடுவாங்க. எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, முகம், கை, கால் அலம்பிட்டு, பல்ல துலக்கிட்டு, ஓம், ஓம், ஓம்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தோப்பு கரணம் போடுங்க. ஞாபகசக்தி கூடுங்க. அப்புறம் பழைய பாடங்கள் இருந்தா படியுங்க. இல்ல ஹோம் ஒர்க் இருந்தா ஹோம் ஒர்க் எழுதுங்க. அதுவும் ஒரு பழக்கமா ஆயிடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு விடுமுறையா இருந்ததுன்னா, நீங்க அம்மா கூட வீட்டு வேலைகள செய்யலாம். ஒத்தாசையா இருங்க. மாணவ செல்வங்களே, இதெல்லாம் நீங்க கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு நீங்க மறக்காம நடராஜருடைய கோயிலுக்கு அம்மா கூட போயிட்டு, அந்த அபிஷேகத்துல பங்கு கொள்ளுங்க. நடராஜர் சுவாமிய நீங்க வணங்குனீங்கன்னா, கல்வி சிறப்பா வருங்க. நன்றி, வணக்கம்.